வெல்கம் டு ஸ்டா கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி வேணாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரிக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரியே மாவு ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை முறுக்கு அச்சில் வச்சு நம்ம தக்காளி முறுக்கு செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய முறுக்கை விட இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நார்மலாக குழந்தைங்க லேஸ் குர்குரேலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி புளிப்பு ஃப்ளேவருக்காக தான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் முறுக்கே நல்லா ஃப்ளேவராக செஞ்சு தரும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கை சுற்றிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முறுக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த முறுக்கை நம்ம எடுத்துக்கலாம். கூட கலர் நல்லா மாறி வரும். நல்லா தக்காளி கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த முறுக்கை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் நல்லா நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸையும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான தக்காளி முறுக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.